கவலைப்படுறதோ நீங்களே உங்களை உயர்த்த வர்றதுக்கோ அதான் இந்த இடத்துல அர்த்தம். தேவன் உங்களை உயர்த்தட்டுங்கிறாரு. பிசாசோட பெருமை என்ன? அவன் தன்னைத்தானே உயர்த்த விரும்பினான். உயர்வுன்னு ஒன்னு தேவன் உனக்கு வச்சிருந்தார்னா அதை உனக்கு ஏற்ற காலத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருக்கு காத்திருங்கள். அவருடைய கையில கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. அந்த உயர்வை யாருமே தடுக்க முடியாது. ஆமென். அதான் இந்த இடத்துல அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதுங்க. இயேசு கடைசி வரைக்கும் தன்னை கீழ்ப்படுத்தினார். அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அப்ப தேவன் என்ன பண்ணாரு? சிலுவையில் அவர் அப்படியே மரித்தோன கைவிட்டார். அவரை 3ஆம் நாளில் எழுப்பி, அதாவது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய நாவும் அவர் இயேசுதான் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படி அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை, கர்த்தர் என்ற நாமத்தை அவருக்கு தந்தர்லி அவரை தன்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார செய்தார். கவலைப்படாத, எனக்கு எப்போ உயர்வு வரும், நான் எப்ப நல்லா இருக்க போறேன், எப்ப என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைலாம் தீரும், கவலைப்படாதங்கிறார். உன் கவலை வரும். அது எப்படி கவலை வராம இருக்கும் இந்த உலகத்துல? அதான் சொல்றார், வரும். உங்கள் கவலைகளை பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சோ இந்த ராஜாவின் கீழே இருக்கும் போது இங்க எது நம்மளை பாதுகாக்கிறது, எது முக்கியம்னா அவருடைய மகிமை. அவருடைய மகிமை இருக்கும் வரைக்கும் பிசாசு பக்கத்திலே வர முடியாது. அவருடைய மறைவின் கீழ், அவருடைய செட்டையின் கீழ் இருக்கும் போது, அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கும் போது வாதை உன் கூடாரம் அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் பக்கத்துல எத்தனை பேர் வந்தாலும் உன்னை அணுகாது. அவனுக்கு என்னாச்சுன்னு நீ பாப்பிய ஒழிய உனக்கு என்னாச்சுன்னு அவன் பார்க்க மாட்டான். நீ துன்மார்க்கனுக்கு வரும் பலனை உன் கண்களால் காண்பாய். உனக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்க அவன் இருக்க மாட்டான். கர்த்தர் உன்னை எப்படி உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தினார் என்பதை பார்க்க அவன் இருப்பதில்லை. உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பானே. எல்லாம் எங்க இருக்குன்னா கர்த்தருடைய மகிமையில் இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை செலுத்த இப்பே கத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் தான் எதிர்பார்த்து இருக்கிறோம். சபை அதை எதிர்பார்த்து இருக்கிறது. உலகத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் உங்களுடைய என்னுடைய எதிர்பார்ப்பு வேற இல்லையா? சங்கீதம் 102:15 கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். Yes, you will reveal yourself to Zion and appear in the brightness of your glory to restore her and give her children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போன வாரத்திலிருந்து நம்ம சீயோனை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதை குயிக்காக ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு நான் தொடர விரும்புகிறேன். சீயோன் என்பது என்ன? சீயோன் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவனுடைய வாசஸ்தலம். ரொம்ப முக்கியமான காரியங்கள். தேவன் அரசாட்சி செய்கிற இடம். மூன்றாவது, சீயோன் என்பது ஒரு நகரம். இட் இஸ் எ சிட்டி ஆஃப் த லிவிங் காட். ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு நகரம் அது. அந்த நகரத்தில் தேவன் ஆட்சி செய்கிறார். அந்த இடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அடுத்தபடியாக என்ன பார்த்தோம்? சீயோன் 3 விதமான லொக்கேஷனில் காணப்படுகிறது. 3 விதமான டைமென்ஷனில் சீயோன் காணப்படுகிறது. ஒன்று, சீயோன் பரலோகத்தில் காணப்படுகிறது. வசனத்தெல்லாம் போன வாரம் காமிச்சேன். இன்னொன்று சீயோன் எருசலேமில் காணப்படுகிறது. மூன்றாவது, சீயோன் என்பது சபையை குறிக்கிறது. இந்த எல்லா இடங்களிலும் தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த எல்லா இடங்களிலும் தேவன் ஆளுகை செய்கிறார். இதை தேவன் இந்த 3 இடங்களில் காணப்படுகிற இந்த சீயோனை ஒரே நகரமாக கட்டி இயேசு தன்னுடைய மகிமையில் வெளிப்படுவார். நீங்கள் நானும் எல்லாருமே ஒரே இடத்தில் வாசம் செய்வோம். ஆமென். பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் இந்த கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் கூட்டிக் கொள்ள விரும்பினார், ஒன்றாக இணைக்க விரும்பினார். அந்த நாளை நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். இயேசு ஒரு நாள் அதை நிறைவேற்றி முடிப்பார். இதுதான் சீயோனை குறித்த பொதுவான காரியமாக இருக்கிறது. சீயோன் என்று வரும்போது முக்கியமான காரியம் என்ன? அங்கே தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். அந்த ராஜாவுக்கு தான் மகிமை. எந்த தேசத்திலுமே ஒரு ராஜா ஆட்சி செய்யும் போது நீங்க பார்த்துருப்பீங்க, எப்போதுமே அந்த ராஜாவுக்கு மகிமை செலுத்துவார்கள் அந்த ஆட்சியில் இருக்கும்போது. அப்போ இந்த ராஜாவாகிய தேவனுக்கு இந்த நகரத்தில், இந்த ஸ்தலத்தில் நாம் மகிமை செலுத்தும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய ஆண்டவருக்கு, நம்முடைய தேவனுக்கு அவர் வரப்போகிறவராக இருந்தாலும் ஏற்கனவே அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே இப்பொழுதே நாம் மகிமை செலுத்தும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாட்களில், இந்த காலத்தில், இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில்
நம்ம அவருக்கு மகிமை செலுத்த நமக்கு தெரியலைன்னா, நம்முடைய வாழ்க்கையை எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்தணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமல் வாழ்ந்தோம்னா, அங்கே போய் நம்ம ஒரு பெரிய மகிமை அவருக்கு செலுத்த முடியாது. ஆகவே பூமியில் வாழும் நாட்களிலேயே நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த கற்றுக்கொள்வோமாக. ஏன்னா அவர் அதுக்கு பாத்திரராக இருக்கிறார். ஏன் மகிமை செலுத்தணும்? ஒருத்தருக்கு மகிமை செலுத்தணும், அவர் அதுக்கு பாத்திரராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படி நமக்கு பாத்திரராக இருக்கிறார், உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். எப்படி நம்ம அவருக்கு மகிமையை செலுத்த போறோம்னா, எப்போதுமே நல்ல ஆட்சி செய்கிற ராஜாக்கு நல்ல ஆட்சி செஞ்சானா அவருக்கு அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? மகிமை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படி நம்முடைய ஆண்டவர் அவர் நல்லவர் மட்டுமல்ல, அவர் எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியரில் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார், அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம் குறைவுகளை சந்திக்கிற ராஜா. நாட் அக்கார்டிங் டு த மெஷர்மெண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தில் இருக்கிற அளவின்படி அல்ல. அதுதான் சொன்னேன், ரேஷன் கடை வைக்கவல்ல நம்ம தேவன். நம்ம தேவன் ரேஷன் கடையின் தேவன் அல்ல, அவர் பரலோகத்தின் தேவன். இத்தனை கிலோ அரிசி, இத்தனை கிலோ சர்க்கரை, இத்தனை கிலோ பருப்பு என்று கொடுக்கிறவர் அல்ல. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அவருடைய வார்த்தையெல்லாம் அப்படிதான் இருக்கு. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன். நிரம்பி ஓடுவதையும் வழிந்து ஓடுவதையும் புரண்டு ஓடுவதையும் தன் மக்களுக்கு காண்பிக்கிற ஒரு ராஜா இவர். ஆமென். இவருடைய ஆட்சி இப்படிதான் இருக்கும். அந்த ஆட்சியை நம்ம பார்க்க போறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது. இயேசு கிறிஸ்துவின் வருகையில் ஒரு ராஜா, மகிமையின் ராஜா எப்படி அரசாள போகிறார் என்பதை நம்மளாம் பார்க்க போறோம். இந்த பூமியில் 1000 வருஷம் இப்பொழுதே அவருக்கு கீழே இருக்கிற நாம் அந்த விதமான வாழ்க்கை வாழ நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே அவர் அந்த மகிமைக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இந்த மகிமை கொடுக்கும்படி அவர் முதல்ல வந்தார். சிலுவையில் அவருடைய மகிமையெல்லாம் துறந்துட்டார். ராஜாதி ராஜனும் கர்த்தாதி பெருமானவர் மனு அவதாரம் எடுத்து சிலுவையில் பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத ரூபம் அவருக்கு இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அவரை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டாங்களாம். அவ்வளோ ஒரு மகிமை இழந்தவராக, ஒரு புறக்கணிக்கப்பட்டவராக, நிராகரிக்கப்பட்டவராக, அசிங்கமாக அவரை பார்த்தாலே பார்க்க விரும்பாத ஒருவராக கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கினார். ஏசாயா 53 எழுதியிருக்கிறது, அவர் அழகையும் சௌந்தரியத்தையும் இழந்து தொங்கினார். அப்போ எதுக்கு முதல்ல அதை செஞ்சுட்டு போனார்னா, நீங்கள் நானும் இழந்த மகிமை அழகையும் சௌந்தரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த அழகும் சௌந்தரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஆதியில் ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார் இல்லையா, அவனை அழகும் சௌந்தரியம் உள்ளவனா சிருஷ்டித்தார். ஒரு மனுஷனா அப்படிதான் இருக்கணும். ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும்னு முதல்ல பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் படத்தை ஆதாமில் பார்க்கணும். நம்ம ஆதாமை பார்த்தது இல்லை. அடுத்து யாரில் பார்க்கணும்னா இயேசுல தான் பார்க்கணும். முதல் மனிதன், முதல் ஆதாம், 2ஆம் ஆதாம். இடையில உள்ளவங்கலாம் அந்த மகிமை இல்லை, ஏன்னா பாவத்தால் இழந்து போயிட்டாங்க. அப்ப முதல்ல மகிமை பொருந்தினவனாக பார்க்கணும்னா ஆதாமை பார்க்க வேண்டும். 2வது மகிமை பொருந்தின ஒரு மனுஷனை பார்க்கணும்னா இயேசுவை பார்க்க வேண்டும். அவ்வளவு மகிமையும் அழகும் நிறைந்த நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே அந்த மகிமையெல்லாம் துறந்து நமக்காக அவர் அங்கே தொங்கினார். நம்முடைய அழகையும் சௌந்தரியத்தையும் நம்மளுடைய நிறைவையும் நமக்கு கொடுக்கும்படி அவர் கல்வாரி சிலுவையில் அப்படி செய்தார். ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை வாழ நம்ம அழைத்திருக்கிறார். ஒரு நாள் வருகிறார், அன்னைக்கு நாம் பூரண மகிமை அடைவோம். கர்த்தருடைய சபை, தேவனுடைய மக்கள் எப்பொழுது தேவனுடைய அந்த பூரண மகிமை அடைந்து கொள்கிறார்களோ அதுதான் சீயோனாய் மாறும். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை சந்திப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இதெல்லாம் கிறிஸ்தவ நம்பிக்கை, விசுவாசத்தின் அடிப்படையான காரியங்கள். இயேசு வராருன்னா இயேசு வரும்போது வரட்டும். எதுக்கு நம்ம கூப்பிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது, மகிமை என்பது அதனுடைய மைய பொருளாக இருக்கிறது. ஸோ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது, நான் இந்த மகிமையின்படிதான் வாழ்கிறேனா? பிசாசு என்னை வஞ்சிக்கிறான். பிசாசு எப்போதுமே நான் மனுஷன் மகிமையில் வாழக்கூடாது என்று விரும்புகிறான். பகல் நேரங்களில் குடிச்சிட்டு சாக்கடை ஓரமா ஒரு மனுஷன் எங்க கிடக்கிறான், எதுக்கு கிடக்கிறேன்னு தெரியாம அவன் விழுந்து கிடக்கிறான். இது எதை காண்பிக்கிறது? தன்னுடைய சாயல்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் தேவன் மனுஷனை உண்டாக்கினார். பிசாசு என்ன பண்ணியிருக்கான்? அவனை மகிமை இழந்து குப்பைத்தொட்டியில் போடுற மாதிரி போட்டு வச்சிருக்கிறான். இப்படி இருக்கிற இந்த உலகத்திலிருந்து மக்களை மீட்கும்படியாக இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அது ஒரு உதாரணம். அதனால் அவன் மட்டும்தான் மகிமை இழந்துட்டான்னு சொல்ல முடியாது. பாவம் செய்கிற எல்லாருமே, அங்கே எழுதியிருக்கல வேதத்தில், எல்லாரும்
கெட்டு போனார்கள், எல்லாரும் தேவ மகிமை இழந்தார்கள். அந்த மகிமையை மீட்டு கொடுக்க இயேசு வந்தார். அதனால நம்ம முழு மகிமை இன்னும் அடைஞ்சிடல. இயேசு வந்து பூர்ண மகிமையை கொடுப்பார். பூர்ண வடிவுள்ள சீயோனாக உங்களை என்னை மாற்ற இயேசு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம் இந்த கால்களை செவி கொடுப்போம். அவர் மேல் நம்பிக்கை வைப்பது, அவர் மேல் விசுவாசம் வைப்பதுலாம் என்ன ஒரே ஒரு காரியம்தான். நம்முடைய தகப்பனவர் தேவன். தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கு? என்னை பற்றி உங்களை பற்றி நம்ம பிதாவின் இருதயத்தில் என்ன இருக்குன்னா, என் பிள்ளை மகிமையை இழந்துடக்கூடாது, என் பிள்ளை மகிமையுள்ள வாழ்க்கை வாழணும். என்னை பற்றி பிதா என்ன நினச்சிட்டு இருக்காரு அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு பேசுவார் தேவன்னா என்னை பற்றி என்ன சொல்கிறார், என்னை பற்றி என்ன சொல்கிறார் அவர். அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் உன் தகப்பன், நீ மகிமை இழந்துடலாமா? உனக்கு நான் வச்சிருக்கிற மகிமை இழக்கும்படி நீ வாழலாமா? ஹல்லேலூயா. ஒரு தகப்பனா என்னை நோக்கிப்பார், உனக்கு மகிமையை வைத்திருக்கிறேன், அந்த மகிமையை கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன். நீ கவலைப்படக்கூடாது, நீ வருத்தப்படக்கூடாது, நீ வேதனையில் இருக்கக்கூடாது. என் மேல் நம்பிக்கை விசுவாசம் வை. அப்பான்னு தேவனை கூப்பிட்டுட்டு கவலைப்பட்டா அப்பான்னு கூப்பிடுறதுல அர்த்தமே இல்லை. தேவனை நாம் தகப்பன் என்று அழைப்போம் என்று சொன்னால், இயேசு நிறைய சொல்றார், உங்க பரலோக பிதா உங்களுக்கு இவைகள் வேண்டியது என்று அறிந்திருக்கிறார். உங்கள் தலையில் இருக்கிற முடிகள்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகளாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் என்ன அர்த்தம்? எப்போதுமே பிதாவின் இருதயத்தில், பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய இருதயத்தில் உங்களை என்னையும் குறித்த நினைவுகள் உங்களை விட ரொம்ப அதிகமாக இருக்கு, என்னை விட அதிகமாக இருக்கு. அப்போது அவரே இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கவலைப்படுறதுனால இது வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கு இல்லையா? அவர் எனக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று அவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும்போது நானும் கவலைப்படுறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போது வாயளவில் தான் நான் அவர் அப்பான்னு கூப்பிட்றேனே ஒழிய, நான் விசுவாசித்தால் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், அவங்களுடைய ஒவ்வொரு ஜபத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி தான் அவங்க ஜபம் ஆரம்பிக்கும். Blessed are you Lord our God, ruler of this universe, who brings forth this bread from the earth to your children. அதாவது சாப்பிடும்போது ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனே, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவரே, பூமியிலிருந்து எங்களுக்காக இந்த அப்பத்தை விளைய செய்தவரே உமக்கு நன்றி. இந்த சோசன் ஒரு சீரியல் இருக்குது இல்லையா, சோசன் சீரீஸ்னு வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும், அது இங்கெல்லாம் பார்க்கும்படி கேட்கிறேன். அந்த சோசன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுடைய நிறைய பழக்க வழக்கங்களை நம்ம அதில் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவாங்க, அதுதான் அவங்களுடைய பழக்கம். இஸ்ரேல் மக்களுடைய பழக்கம் என்ன? ஃப்ரூட் எடுத்தால் போதும், Blessed are you Lord our God, ruler of this universe, who brings forth these fruit from the earth. இந்த பழத்தை பூமியிலிருந்து கொடுத்தவர் நீர். எதை எடுத்தாலும் சரி, புசித்தாலும் குடித்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி அக்னாலஜ் பண்ணுவாங்க, அதான் மகிமைன்னு சொன்னோம். எப்படி அக்னாலஜ் பண்ணுவாங்கன்னா, இதை தேவன் தான் கொடுக்கிறார், தேவன் தான் அரசாளுகிறார், கர்த்தர் தான் இதை எங்களுக்கு கொடுக்கிறார்னு, அதுதான் மகிமை செலுத்துகிறது. அப்போ தேவன் என்ன செய்கிறார் அவங்க வாழ்க்கையில்? அவருடைய மகிமையின்படி எல்லா தேசங்களை விட பொருளாதாரத்திலும் மிலிட்ரி பவரிலும் வல்லமையிலும் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த தேசம் மிக சக்தி வாய்ந்த தேசமாய் காணப்படுகிறது. இத்தனோடு தேசத்தை இன்னும் எந்த வல்லரசும் என்ன பண்ண முடியல, நெருங்க முடியல. ஏன் நெருங்க முடியல? அங்கே கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அப்போ நீங்கள் நானும் இன்னைக்கு கொஞ்சம் பேராக இருக்கலாம், அதாவது நீங்கள் தனியாளாக கூட இருக்கலாம். கர்த்தருடைய மகிமை மட்டும் நம்மளோட இருந்ததுன்னா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 10,000 பேரும் வந்தாலும் உன்னை அது அணுகாது. எப்படி? உன்னதமானவரின் மறைவிலும் சர்வ வல்லவரின் நிழலில் இருக்கும். ஸோ இந்த ராஜாவின் கீழே இருக்கும்போது இங்கே எது நம்மளை பாதுகாக்கிறது, எது முக்கியம்னா அவருடைய மகிமை. ஆமென். அவருடைய மகிமை இருக்கும் வரைக்கும் பிசாசு பக்கத்திலே வர முடியாது. அதுதான் 91ஆம் சங்கீதம். அவருடைய மறைவின் கீழ், அவருடைய செட்டையின் கீழ் இருக்கும்போது, அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கும்போது வாதை உன் கூடாரம் அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் பக்கத்தில் எத்தனை பேர் வந்தாலும் உன்னை அணுகாது. அவனுக்கு என்னாச்சுன்னு நீ பார்ப்பிய ஒழிய உனக்கு என்னாச்சுன்னு அவன் பார்க்க மாட்டான். ஹல்லேலூயா.
நீ துன்மார்க்கனுக்கு வரும் பலனை உன் கண்களால் காண்பாய். உனக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்க அவன் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எப்படி உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தினார் என்பதை பார்க்க அவன் இருப்பதில்லை. உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் எங்க இருக்குன்னா கர்த்தருடைய மகிமையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை அதற்கேற்றபடி வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை செலுத்த இப்போ கற்றுக்கணும். ஆமென். சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்க கற்றுக்கணும். பிள்ளைகளை முதல்ல ஆராதிக்க பழக்கணும். உன் பிள்ளைகளுக்கு உட்காரும் போதும், எந்திரிக்கும் போதும், நடக்கும் போதும், சாப்பிடும் போதும் எப்போதுமே என்ன பண்ணு, கர்த்தரை குறித்து போதி. உன் பிள்ளைகளுக்கு கவனமாய் அதை சொல்ல நீ ஜாக்கிரதை. ஏன்னா வளர்ந்தோன்னே அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் உலகத்தின்படி போயிடுவான் அப்படின்னு கர்த்தர் ரொம்ப எதில் கர்த்தர் கவனமுள்ளவராக இருக்கிறார்? அவர் மகிமையில் கவனமுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அடுத்து பார்க்கலாம். இப்போ சியோனை பற்றி நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம், மகிமையை பற்றி பார்த்தோம் இல்லையா? சியோனுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அந்த சியோனுக்கு இருக்கிற எதிரியை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அந்த எதிரி யார்? எல்லாருக்குமே தெரியும். பிசாசு சியோனுக்கு எதிரியாக இருக்கிறான். எப்படி நான் 3 இடங்களில் சொன்னேன் இல்லையா? பரலோகத்தில் சியோன் இருக்கிறது, பூமியில் சியோன் இருக்கிறது, அதாவது எருசலேமில் சியோன் இருக்கிறது, சபையில் சியோன் இருக்கிறது. இந்த 3 இடங்களுக்கும் விரோதமாக பிசாசு இருக்கிறான். ஏன்னா அவன் எங்கேருந்து விழுந்தான்? பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான், விழுந்து போனான்னு சொல்லி பார்க்குறோம். பரலோகத்திலிருந்து ஏன் தேவன் அவனை தள்ளினார் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மகிமைக்கு இதுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ஏன் பிசாசை தேவன் பரலோகத்திலிருந்து தள்ளினார்னா, அவன் என்ன நினைச்சான்? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். ஏசாயா அதில் என்ன எழுதியிருக்கு? இல்லை, ஏசாயா 14 இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்கு? அவன் ஒரு தூதனாக தேவன் அவனை சிருஷ்டித்தார். அவனுடைய ஆசை என்னன்னா, எல்லா தூதர்களுடைய கண்ட்ரோலை நான் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக தூதர்கள் மேல் கண்ட்ரோல் உள்ளது யாரு? கர்த்தர் இல்லையா? கர்த்தர் தான் தூதர்கள் மேலே, அவர் சேனைகளின் கர்த்தன் இருக்கு. ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். எல்லா தூதர்கள் மேல் அதிகாரம் உள்ளவர் தேவன். தூதர்கள் எல்லாமே கர்த்தர் சொன்ன வேலையை செய்ய தான் இருக்கிறாங்க. இப்போ இடையில வேணா நினைச்சான், எல்லா தூதர்கள் மேல், அந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தான் தூதர்கள், தூதர்கள் மேல் எனக்கு ஒரு அதிகாரம் வேண்டும். தேவனுடைய அதிகாரத்தை அவன் எடுத்துக்க விரும்பினான். அப்பொழுதுதான் தேவன் என்ன பண்ணினார்? அவனை அங்கிருந்து தள்ளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த சியோனின் 3 பரிமாணங்களுக்குமே அவன் விரோதமாக இருக்கிறான். அந்த வேத வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் வேகமாக எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இங்கே தான் கவனிக்கணும். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. நம்மளை யாராவது தூஷிச்சாங்கன்னா நமக்கு உயிர் போயிடுது. நம்மளை தூஷிச்சாங்கன்னா நமக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் தேவனை தூஷித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவனையே இந்த பிசாசு என்ன பண்ணுகிறானா? தூஷிக்கிறான். அது மட்டுமல்ல, பரலோகத்தையே தூஷிக்கிறான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் வாசமாக இருக்கிறார்களே தேவதூதர்கள், அவர்களையும் கூட தூஷிக்கிறான். எப்படின்னா, அப்படிப்பட்ட வாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, பெருமையானதை பேசுகிறவன் என்று இங்கே எழுதியிருக்கிறது. சரி, பரலோகத்துக்கு விரோதமான இருக்க மட்டுமல்ல. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களை வேகமாய் வாசிக்கிறேன். வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து, இப்ப அங்க இருந்து தள்ளப்பட்டாச்சு, அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கலையின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது.
பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, நல்லா பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. அங்கேருந்து விழுந்தாச்சு. அடுத்து அதோடைய அந்த பாம்போட டார்கெட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்திரீயானவள். இந்த ஸ்திரீ எனப்பட்டவள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்தது போல தெரியுது. ஆனால் இதை அப்படி எடுத்துக்க கூடாது. கொஞ்சம் ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு பார்க்கும்போது வலுசர்ப்பம் பூமியில் தள்ளப்பட்டது அது ஒரு காலத்தில், அது பல எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது, அது ஆரம்பத்திலே தள்ளப்பட்டுட்டான் அவன். அதுக்கப்புறம் ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீ அப்படின்னு வரும்போது இந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீ 2 ஸ்திரீகளுக்கும் பொருந்தும். ஒன்று இஸ்ரேல் தேசம், அந்த தேசத்துக்கு விரோதமாய் சர்ப்பம் கிரியை செய்கிறது. 2வது அந்த தேசத்திலிருந்து பிறந்தவள் தான் சபை, அவளுடைய மற்ற சந்ததி. அவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகள் கை கொள்ளுகிறவர்கள். அவர்களோடு யுத்தம் பண்ண போயிற்று. பரலோகத்தில் உள்ளவர்களையும் பரலோகத்தையும் பரலோகத்தில் இருந்த தேவனையும் மட்டுமல்ல, ஸ்திரீயாகிய இஸ்ரேலையும் இன்னொரு ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிற மணவாட்டியாகிய சபைக்கு விரோதமாய் இந்த சர்ப்பமானது, இந்த பிசாசானது யுத்தம் செய்ய போயிற்று என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் சியோனுக்கு விரோதமான ஒரு விரோதியாக இருக்கிறான். சியோனில் உள்ளவர்களுடைய மகிமையை அவன் குலைக்கும்படி விரும்புகிறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அர்த்தம் விளங்கும். வானத்தில் உள்ள 3/1 தூதர்களை இழுத்து தள்ளிடுச்சு அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது வெளிப்படுத்தின விஷயத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது அன்னைக்கு நடந்தது ஒன்று. அதாவது பரலோகத்தில் இருந்த 3/1 தூதர்களை அவன் கீழே தள்ளினான் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தோட ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா யோவான்ட்ட என்ன தேவன் சொல்றாரு? இனி சம்பவிக்க போகிறவர்களை உனக்கு நான் காண்பிக்க போகிறேங்கிறாரு. அப்போ இதே போல காரியம் இன்னும் ஒரு விசை கூட சம்பவிக்கும். யாரை இது விழத்தள்ளவும் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே கூட என்ன பண்ணுவான்? இவன் தன்னுடைய தந்திரத்தினாலே அவர்களை விழ பண்ணும்படியாக சபைக்கு விரோதமாய் இவன் கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறான். ஆமேன். நிறைய இடத்துல வேற நமக்கு எச்சரிக்கை, தான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவன். கடைசி காலத்தில் நிறைய காரியங்கள் என்ன பண்ணும்? இந்த விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணும்படியாக இயேசு வரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இது இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே விழுந்தவர்களை பற்றி இங்கே வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே தூதர்கள் விழுந்துட்டாங்க 3/1. இந்த ஸ்திரீ சபையாகிய ஸ்திரீயாய் காணப்பட்டால் இப்போ நம்மளுடைய பொசிஷன் என்ன? ஆவிக்குரிய விதத்தில் நாம் எங்கே இருக்கோம்? உன்னதத்தில் தான் இருக்கோம் இல்லையா? உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு கூட நாமும் உன்னதத்தில் இருக்கிறோம் ஆவிக்குரிய ரீதியில். ஆனால் நம்முடைய ஆத்மா சரீரம் இன்னைக்கு பூமியில் தான் இருக்கு. ஆனால் நாம் சரியாய் தேவனுக்கு மகிமை செலுத்த கவனம் இல்லாதவர்கள் ஆனால் ஒரு வேளை அங்கே இருந்து நம்மை விழத்தள்ள இவன் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்ருவாய் இருக்கிறான். ஏன்னா சியோனின் 3 பரிமாணங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவன். பரலோகத்துக்கு விரோதமாக மாத்திரமல்ல, எருசலேமுக்கும் இஸ்ரேலுக்கும் விரோதமாய் மாத்திரமல்ல, திருச்சபைக்கு விரோதமாய் இருக்கிறவனாக இவன் இருக்கிறான். புதிய பாடத்தை நமக்கு போதிக்குது. 1 பேதுரு எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இனி வெளிப்பட போகிற மகிமை, அதான் சொன்னேன், ஃபுல் மகிமை இன்னும் வெளிப்படலை. ஏசு வரும்போது தான் மகிமை வெளிப்படும். அதுக்கு இவர் யாரா இருக்கிறாராம்? நான் அதுக்கு பங்காளியா இருக்கிறேன், அதனால உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்கிறார். யாரு சொல்லுங்க? யாரு சொல்றவர்? யாரு? பேதுரு சொல்றார். சபையை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க.
இது எல்லாருக்குமே சொல்றாரு, விசுவாசிகளுக்கும் சொல்றாரு, போதவர்களுக்கும் சொல்றாரு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, பணத்துக்காக ஊழியம் பண்ணாத அப்படிங்கிறாரு. அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சந்தோஷமா செய்யுங்கிறார். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவராய் அல்ல, பெருமையோட ஆளுகை செய்யாதீங்க. மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இயேசு வெளிப்படுவதை பற்றி சொல்றார். இயேசு வரும்போது யாருக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுக்க போறாருன்னா, அவர் சொல்றாரு, கட்டாயமா தப்பான ஆதாயத்துக்கு கிரியை நடப்பிக்கிறவங்களுக்கு இல்ல, உற்சாகமாய் மனப்பூர்வமாய் பெருமை இல்லாமல் தேவனுக்கென்று நீங்கள் கிரியை செய்யும் போது அவர் உங்களுக்கு அந்த மகிமையுள்ள கிரீடத்தை கொடுப்பார். அது சபையை நடத்துறவங்களுக்கும் சரி, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் சரி. அதுக்கப்புறம் விசுவாசிகளுக்கு வராரு. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஏன் இந்த இடத்துல பெருமை பயங்கரமா இருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோம், அதோட வாய் எப்படிப்பட்ட வாய்? பெருமை உள்ள வாய். அது தேவனை தூஷிக்கிற வாயா இருக்கு. பெருமை எப்போதுமே என்ன பண்ணும்? ஒரு நாளும் தேவனுக்கு பெருமை இருந்தாங்க. அதான் சொன்ன, பெருமை உள்ளவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, நாங்கள் பார்த்துப்போம். இப்போ நீங்களும் நானும் நமக்கு எவ்வளோ இருந்தாலும் நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஏன்னா நம்ம என்ன அங்கீகரிக்கிறோம், எங்களுக்கு தேவன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னு. ஆனால் உலகத்தில் உள்ளவங்க எப்படி பண்ணுறாங்க? நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படிங்களா? இது யாருடைய காரியம்? தேவனுக்கு கீழே இருந்து தேவன் ஏற்கனவே அவனுக்கு மகிமையை கொடுத்திருந்தார், பிசாசுக்கு, லூசிஃபருக்கு. அந்த மகிமையில் அவன் வாழ விரும்பலை. தேவனுக்கு அப்பாற்பட்டு நான் தான் எல்லா தூதர்கள் மேல் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சான். அவன் தேவனுக்கு கீழ்ப்படி விரும்பவில்லை. இங்க ஏன் சொல்லுகிறார்னா, நம்ம ஏன் கீழ்ப்படியணும்னா, யார் பெரியவங்க யார் சின்னவங்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை உங்களுக்கு நீங்களும் நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும்னு சொல்லலை. அப்படி கீழ்ப்படியும் போது அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கு. அப்படி கீழ்ப்படியும் போது தேவன் அதிக கிருபை அளிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் இதெல்லாம் மாறாத கோட்பாடுகள். தாழ்மை, கீழ்ப்படிதல், அதாவது கடினமான காரியங்களை செலுத்தாத, ஒருத்தர் மேலே ஃபோர்ஸ் பண்ணாமல் அன்பினால் அவர்களை மாற்ற நினைப்பது, இதெல்லாம் இப்படி தான் தேவன் நம்ம இந்த இடத்துல அழைத்திருக்கிறார். ஏன்னா இந்த ராஜ்யம் அப்படிப்பட்டது. இது அன்பின் ராஜ்யம். இது என்ன ராஜ்யம்? இது அன்பின் ராஜ்யம். கண்டிப்பு கூட அது அன்பின் அடிப்படையில் தான் கண்டிக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்கிறது எதுக்கு? உன் மேலே நான் டாமினேட் பண்ணங்கிறத காமிக்கிறதுக்கு இல்லை. உன்னை நல்ல நல்ல வழியில் நடத்த தான் நான் என்ன பண்ணுகிறேன், உன்னை கண்டிக்கிறேன் என்று சொல்லி. இங்கே அப்படி தான் இருக்கு பாருங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இதோட அர்த்தம் நம்ம பார்ப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைப்படுறதே தப்புங்கிறார். இங்க நீங்க கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை உயர்த்தட்டுங்கிறாரு. பிசாசோட பெருமை என்ன? ஒருவேளை தேவன் அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சிருக்கலாம். அவன் தன்னைத்தானே உயர்த்த விரும்பினான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, உயர்வுன்னு ஒன்று தேவன் உனக்கு வச்சிருந்தார்னா அதை உனக்கு ஏற்ற காலத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருக்கு காத்திருங்கள். அவருடைய கையில கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. அந்த உயர்வை யாருமே தடுக்க முடியாது. ஆமென். அதான் இந்த இடத்துல அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதுங்க. இயேசு கடைசி வரைக்கும் தன்னை கீழ்ப்படுத்தினார். அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ தேவன் என்ன பண்ணாரு? சிலுவையில் அவர் அப்படியே மரித்தோன்னா கைவிட்டார். அவரை 3ஆம் நாளில் எழுப்பி, அதாவது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய நாவும் அவர் இயேசுதான் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படி அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை, கர்த்தர் என்ற நாமத்தை அவருக்கு தந்தர்லி அவரை தன்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார செய்தார். அல்லேலூயா. இந்த சேம் பேட்டர்ன் தான் நமக்கும் சொல்றாரு.
கவலைப்படாத, எனக்கு எப்போ உயர்வு வரும், நான் எப்போ நல்லா இருக்க போகிறேன், எப்போ என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைலாம் தீரும், கவலைப்பட்டினா அது வேஸ்ட். கவலைப்படாதங்கிறாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சுட்டு கர்த்தர் சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு உன் கவலை வரும். அது எப்படி கவலை வராமல் இருக்கும் இந்த உலகத்தில்? அதான் சொல்கிறார், வரும். உங்கள் கவலைகளை பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ராஜா விசாரிக்கிறவராக இருக்கிறார். அந்த சங்கீதம் நம்ம வாசிச்சோம் 102, அது நம்ம ஒரு வருஷம் தான் வாசித்தோம். கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படாது. கீழே வாசிச்சு பாருங்க, அதில் அங்கே தான் இருக்கும். கர்த்தர் இப்போ வாசிக்க வேணாம். கர்த்தர் சிறுமைப்பட்டவர்கள் அல்லது கட்டுண்டவர்கள் எளிமையானவர்கள் அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார்னு அந்த பகுதி சொல்லுது. இந்த தேவன் எப்படின்னா தாழ்மையுள்ளவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால அவங்க ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இந்த ராஜா அப்படியே டிஃப்ரெண்டான ராஜாவாக இருக்கார். உலகத்தில் ஒரு ராஜா ஆட்சி செஞ்சால் சாதாரண மக்கள் போய் அவர்கிட்ட போயிட்டு தங்க காரியத்தை சொல்ல முடியாது. ஈவன் ஒரு சிஎம்மாக இருந்தால் கூட டைரெக்டாக போய் நீங்கள் பார்த்துருவீங்களா? முடியாது. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் எப்படின்னா திக்கற்றவர்கள், எளிமையானவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் ரொம்ப சாதாரணமானவர்கள் நினைக்கிறவங்களா இருந்தாலும் அவர்களுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். கவலைகள்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன், சீயோனுக்கு விரோதியாக இருக்கிறானே, அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விசுவாசத்திலிருந்து இழுத்திடலான் பார்க்கிறான். 1/3 தேவதூதர்களை அன்றைக்கு இழுத்து கீழே தள்ளினது போல தேவன் உங்களை அழைத்த பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளிலிருந்து, அந்த ஓட்டத்திலிருந்து, அந்த விசுவாசத்திலிருந்து உங்களை எப்படிடா கீழே பிடிச்சி இழுக்கலாம் என்று அவன் என்ன வகை, என்ன கிடைக்கும், என்ன ரீசன் கிடைக்கும்னு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவன் தேடி சுத்திட்டு இருக்கான். உங்களை விட அவனுக்கு நம்ம மேல கவனம் அதிகம். உங்க அப்பா அம்மா விட, உங்களுடைய நண்பர்களை விட, உங்க மனைவியை விட அவனுக்கு, தேவனுக்கு அடுத்து நம்ம மேல அதிகமா கவனம் வச்சிருக்கிறது யாரு? பிசாசு. பார்க்குறான் எப்படிடா இவனை விளத்தலாம் என்று. ஆனா அதுக்காக கர்த்தர் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தொடர்ந்து நம்ம அவருடைய கைக்குள்ள இருக்கணும். தினந்தோறும் அவருக்கு மகிமை செலுத்தி கொண்டிருந்தா போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்புறம் எழுதி, உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இது உங்களுக்கு மட்டும் புதுசு இல்லப்பா. உலகத்தில் இருக்கிற உங்கள் சகோதரர்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தானே. இங்கேயும் பாருங்க, இந்த பகுதியில் நான் வாசிக்கிற பகுதியில் மட்டும் 3 இடத்துல மகிமையை பற்றி அவர் பேசுகிறார். ஃபர்ஸ்ட் பேசுறார், வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாய் நான் இருக்கிறேன் என்கிறார். நீங்கள் நானும் வெளிப்பட போகிற மகிமைக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இன்னைக்கு இருக்கிற பாடுகளை பார்த்து நீங்க பயந்துராதீங்க, கவலைப்படாதீங்க. அவர் கையில் நீங்க பத்திரமா இருங்க. உங்களுக்கு அப்படி பிரச்சனை வரும்போது கூட அதை என்ன பண்ணுவார்? கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? இந்த பாடுகளின் மத்தியில் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், ஸ்ட்ராங் ஆக்குவார். ஸ்ட்ராங் ஆக்கி உங்களை தன்னுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்துவார். அப்போ உங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தையும் அவர் மேல் வையுங்கள். ஏன்னா அவர் சகல மகிமை பொருந்தின ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு மகிமையும் வல்லமையும், பாருங்க 3வது வாட்டி, அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இது பார்த்தா ஜபம் மாதிரி இருக்கு. இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தில் சொல்றார்ல, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அவருக்குரியது. இப்படிதான் பேதுரு முடிக்கிறாரு. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி
நம்ம வாழ்க்கையை சந்திக்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அவர் தான் வரப்போகிறார். மத்தேயு 6:22 முதல் 23 வசனங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருக்க வேண்டுங்கிறார். அதாவது இதை நான் என்ன கரெக்டாக இந்த இடத்துல நான் பார்க்க விரும்புகிறேன்னா, கண் என்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கண்ணால் பார்த்தா என்னென்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம தேவன் நமக்கு ஆவிக்குரிய கண்களை கொடுத்துருக்கிறார். அந்த கண் எப்படி எப்படி தெளிவாக இருக்கணும்னா, அது எப்போயுமே கர்த்தர் தன்னுடைய மகிமையினால் என்னை நிறைவாக்குகிறார் என்று சொல்லி அந்த வெளிச்சம் சரியாக இருந்ததுன்னா, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவன்தான் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் என்ற அந்த ஒரு காரியம் உனக்கு தெளிவாக இருந்ததுன்னா, உன் சரீரம், அதாவது உன் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். எப்போதுமே ஒரு வெறுமை இன்னொரு வெறுமையை நிறைவாக்க முடியாது. ஆதியிலே என்ன பண்ணார் தேவன்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கு முன்னாடி பார்க்குறோம், தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அதாவது எந்த ஷேப்பும் இல்லை. பூமியானது ஒழுங்கின்மைனா என்ன அர்த்தம்? ஒழுங்கின்மைனா ஒரு ஷேப்பே கிடையாது. ஒழுங்கின்மை இல்லாமல் இருந்துச்சு, ஷேப் இல்லாமல் இருந்துச்சு, எம்டியாகவும் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லிட்டு வெளிச்சம் வந்த பிறகு முதல்ல எல்லாத்தையும் அந்த ஷேப் இல்லாமல் இருந்த பூமியை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தார். எல்லாத்தையும் ஷேப்புக்கு கொண்டு வந்தார். எல்லாத்தையும் ஒரு ஒரு வடிவமைத்தார். அதன் பிறகு அவர் எல்லாவற்றையும் நிறைத்தார். வெளிச்சம் வந்த பிறகு என்ன பண்ணினார் தேவன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்னா, எல்லாத்தையும் டிசிப்ளின் பண்ணார். அப்படி அதை ஒழுங்கு பண்ணின பிறகு அங்கே நிறைவை கட்டளையிட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை, ஒழுங்கின்மை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் நம்ம எதோ நினச்சி பார்க்குறோம். நம்மளுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை மாற்றுவதற்கு இயேசு ஒருத்தருக்கு மாத்திரம்தான், அவரால் மட்டும்தான் முடியும். அவர்தான் அவசரம், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். இந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் இயேசு என்ற வெளிச்சம் வரும்போது தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்ம வாழ்க்கையை ஷேப் பண்ணுகிறார். முதல்ல சரியாக உருவாக்குகிறார். இந்த பூமியில் நீங்கள் நானும் போல உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி தேவன் நம்மை வடிவமைக்கும் போது, அந்த ஷேப்புக்கு கொண்டு வரும்போது அதன் பிறகு நிறைவை கொடுக்கிறார். இயேசு வரும்போது தான் அங்கே நிறைவு உண்டாகிறது. ஆமென். இந்த உலகம் என்ன பண்ணுது? தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை மாற்றிக்கிறதுக்கு ஏதோ முயற்சிகள் செய்கிறது. இப்போ கலாத்தியரில் எழுதியிருக்கும், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவைகளாவன விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அப்படி போகுது. அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அந்த வெற்றிடத்தை இவைகளை கொண்டு நிரப்ப விரும்புகிறார்கள். இயேசு இல்லாமல் இவைகளை கொண்டு அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? அந்த வெற்றிடத்தை நிரப்பலான்னு பார்க்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு வெற்றிடத்தை இன்னொரு வெற்றிடம் என்ன பண்ண முடியாது? நிரப்ப முடியாது. இயேசுதான் அந்த மனிதனுடைய வெற்றிடத்தை நிரப்ப முடியும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அவனுடைய வெற்றிடத்தை நிரப்புகிற வல்லமை கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. அப்ப இந்த புரிந்து கொள்ளுதல், உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால், உன் புரிந்து கொள்ளுதல் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும், உன் வாழ்க்கை முழுவதும் இருளாயிருக்கும். வெளிச்சமாயிருக்க வேண்டிய வெளிச்சமே உன் வாழ்க்கையில் இருளாயிருந்தால், அதாவது வெளிச்சம் நீ நினைக்கிறது, மாம்சத்தின் கிரியைகளே உன் வாழ்க்கையில் வெளிச்சம் நீ நினைச்சிருந்தீனா அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே சொல்ல ஆவியின் கனியோ,
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் அணிந்து கொள்ள வேண்டியவைகள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிடங்களை நிறைவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற இவைகள் தான் நம்ம வாழ்க்கையில் தேவனை போல மகிமை அடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள். அதுதான் நீங்க சொல்லுகிறது, உன் கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, வாழ்க்கைக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. எப்போதுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, நம்ம வாழ்க்கையின் மகிமையை கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம இருளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குறைவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிலிப்பியர் 4:19 அப்படித்தான் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவுன்னு வந்தாலே இங்கே மகிமை வந்து விடுகிறது. இந்த பூமியில் இருக்கிற மெஷர்மெண்ட் படி அல்ல, அவருடைய மெஷர்மெண்ட் படி நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிற ஒருவர் வருகிறார். ஏற்கனவே அவர் சந்தித்து கொண்டு இருக்கிறார். அதே பிலிப்பியர் 3:19-21 இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறவர்களுக்கு. எழுதியிருக்கல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தாலே வாழ்க்கையை சமாளிச்சிடலாம், அது மட்டுமே போதும். ஏன் அவங்களுக்கு திருப்தி இல்லை? அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். சரி, எல்லாம் இருக்கு, விசாரிச்சு பாருங்க, அவங்களுக்குள்ள திருப்தி இருக்குதான்னு. திருப்தியே இருக்காது. தற்கொலைக்கு நேராகி போகிறார்கள். தங்க வாழ்க்கை ஒரு வெறுமையா அவங்க நினைக்கிறாங்க. தங்க வாழ்க்கை யாருமே இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. கடைசியில் எல்லா ஐஸ்வர்யம் ஆஸ்தி இருந்தாலும் சரி என்ன பண்ணிடுறாங்க, தவறான முடிவுக்கு போய்விடுகிறார்கள். வெறுமை அவ்வளவு பயங்கரமானது, தனிமை அவ்வளவு மோசமானது. நல்லா பாருங்க, அதாவது இப்படி கூட நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். சண்டை போட்டு விவகாரத்து வாங்கினா பரவாயில்ல, 2 பேருக்கு சண்டை, 2 பேருக்கு ஒத்து போகலை அப்படிங்கிற விவகாரத்தை தான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டோம். இப்போ எப்படின்னா சண்டையே கிடையாது, 2 பேரும் நல்லா உண்டு. இந்த பையனும் நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கான், அந்த பொண்ணும் நல்ல ப்ரொஃபஷனில் இருக்குது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இப்போ 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க, சண்டை கிடையாது. அதன் பிறகும் கூட ஒருத்தர் நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா இருன்னு சொல்கிறாங்க. என்னன்னா ஒரு வெறுமை இருக்குங்க. கல்யாணம் பண்ணிட்டாலும் அங்கே என்ன வந்துருச்சு, வெறுமை. அதே தான் சமாரியா ஸ்திரீயின் வாழ்க்கையிலையும் 4-5 போனாலும் அங்கே ஏதோ ஒரு எம்டி இருக்கு, ஒரு எம்டினஸ். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம ஃபேமஸாக இருக்கோம், நம்ம நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கோம், நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறோம் போகிறோம், அதனால நம்ம வந்து திருப்தி ஆகலான்னு பார்க்குறாங்க. இந்த உலகத்துக்கு திருப்தி கிடைக்காது. இயேசு வந்தால் மாத்திரமே, அந்த வெளிச்சம் வந்தால் மாத்திரமே அப்போ இருக்கிற எதிலையுமே அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:19-21 அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஸோ மறுபடியும் சரீரத்தில் கூட என்ன பண்ண போறார், மகிமையான சரீரமாய் மாற்றப் போகிறார். அதற்காக தான் இயேசு வருகிறார். என் வாழ்க்கையின் வெற்றிடம், அது என்ன வெற்றிடமானவெல்லாம் இருக்கலாம், அது பொருளாதாரமோ அது குணாதிசயமோ எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும், இந்த இடத்துல நான் குறைவுள்ளவனாக இருக்கேன், நம்ம குறைவுள்ளவர்கள் தான், நமக்கு சில குறைவுகள் இருக்கிறது, நம்ம ஒன்றும் பரிபூர்ணமாக மாறி இல்லை. ஆனால் நமக்கு என்னன்னா, இயேசு என் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். அவரை நான் கவலைப்படாமல் ஆராதிக்கும் போது, அவரை ஆண்டவர் என்று சொல்லி நான் அவருக்கு கனம் செலுத்தும் போது, என்னுடைய வாழ்க்கையின் எந்தெந்த பகுதியில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேனோ, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு அவருடைய மகிமையை கொடுத்து என்னை நிறைவாக்கி பூரண மகிமைக்கு நேராக நடத்துவார். இப்போ நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறேன். என் எண்ணங்கள் மாறுது, என் வாழ்க்கை மாறுது. ஒரு நாள் வருகிறது, அந்த பூரண மகிமைக்கு பங்காளியாய் இயேசு என்னை மாற்றுவார். பேதுரு எந்த பூரண மகிமைக்கு பங்காளி என்று நமக்கு புத்தி சொன்னாரோ,
அந்த மகிமைக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம்.